ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சிம்பிளாக ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த நெக்கில் எப்படி டிசைன்ஸ் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசிக்காக எப்படி ஒரு நெக்லைன் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது அயன் நீடில் தான். நம்ம எப்போவுமே நெக்கோட அவுட்லைனுக்கு, அதாவது பார்டருக்கு ஃபஸ்ட்டு ஜரியில் ஒரு அவுட்லைன் கொடுப்போம். அதுக்காக கோல்டு ஜரி எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம சுகர் பீட், இந்த 3mm ஆன்டிக் பீட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம நெக்லைன் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மார்க் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் மார்க்கர் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம நெக் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கும்போது ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம். நான் இப்போ கோல்டு சரி எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் பார்த்துருப்போம். அதுதான் நான் இங்கே கொடுக்க போகிறேன் இந்த நெக்லைனுக்கு. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம டே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். நீங்கள் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எனக்கு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். எப்போவுமே செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது குட்டி குட்டியாக தான் கொடுக்கணும். பெருசாக கொடுக்கக்கூடாது. அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வராது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஸ்மால் சைஸில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம ஒரு நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணோன்னா டெய்லரிங், அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த டெய்லருக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது. எடுத்தோடனே பீட்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம கொடுத்தோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 3 லேயர் 4 லேயர் த்ரெட் ஒர்க் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 லைன் சரி, ஒரு 2 லைன் சில்க் த்ரெட் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் நீங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு சரியில் டபுள் செயின் ஸ்டிச் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட் சூஸ் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணும்போது சென்டரில் கேப் வராமல் 2 செயின் ஸ்டிச்சும் ஒட்டினாப்பில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த வெறும் சரியில் பார்க்கும்போதே அந்த நெக்கோட அவுட்லைன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இங்கே சுகர் பீட் கொடுக்க போகிறேன் அடுத்ததாக. அதுக்கு கோல்டு கலரில் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துக்கலாம். எப்பவும் போல் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஐ நீடில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சுகர் பீட் லோட் பண்ண முடியும். பாருங்கள், நான் நீடில் ஃபுல்லாக சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கேன். அட்டன் டைமில் நிறைய பீட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம ஒர்க் சீக்கிரமாக முடியும். துலிப் நீடில் இப்படி பண்ண முடியாது. நீங்கள் வேணால் துலிப் நீடிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது 2 சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு மேலே 3 பீட் 4 பீட்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பீட் வேணால் கொடுக்கலாம், இல்லை டபுள் பீட் கொடுக்கலாம் தாராளமாக. அதுக்கு மேலே கொடுத்தா அந்த நெக்கோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. பீட்ஸ்லாம் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் பீட்ஸ் தூக்கின மாதிரி தெரியும். அதுக்கு தான் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நெக்லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் பேசிக்காக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் நம்ம கிளாஸை இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரி இந்த கர்வ் ஷேப்பில், அது அந்த வளைவு வரும்போதும் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
இந்த இடத்துலலாம் வந்து 2 பீட் கொடுக்குறது போதும். அதுக்கு மேலே பீட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பே உங்களுக்கு வராது. அதை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டோன் செயின் கூட கொடுக்கலாம் இந்த இடத்துல. இதே மாதிரி இந்த நெக்லைன் ஃபுல்லாக நான் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம மல்டி கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். டியூப் பீடும் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள். அதாவது கர்தானாவும் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக மறுபடியும் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து 3mm ஆன்டிக் பீட், இது கோல்டு பீட் கிடையாது. ஆன்டிக் பீட் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஷாப்பில் வந்து கிடைக்கும். கோல்டு பீடை விட ஆன்டிக் பீட் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஆன்டிக் பீட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது 3mm பீடு. இந்த பீட் வந்து நீங்கள் சிங்கிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். டபுள் பீடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சிங்கிளாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இதோட லுக் வந்து நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் கிராண்டாக இருக்கும் லுக்கு. இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீடு, அதுக்கப்புறமா அடுத்த லேயர் வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின், அதே மாதிரி லேயராக நீங்கள் கொடுத்து உங்களுக்கு தேவையான 1 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு நம்ம நெக்கில் வந்து பார்டர் வந்து நம்ம கொடுக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக இது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி கிராண்டாக வந்து ப்ளவுஸில் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பார்க்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஆன்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்லைன் வந்து ரெடி பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால், நம்ம கிளாஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்லேயும் கேட்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து ஆன்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு ஆன்டிக் பீட், ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி கூட மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கிராண்டாக லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு சொல்லிவிட்டு. நம்ம சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். டபுள் பீட்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.